Hello students, welcome to Schoolless. இன்னைக்கு நம்ம 6th standard geography term 2ல உள்ள ஒரே ஒரு யூனிட் resources இந்த லெசனோட book back question and answers பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிக்சர் நல்லா பார்த்துக்கோங்க. இதை மட்டும் நீங்க படிச்சாலே இந்த லெசன் ஈஸியா புரிஞ்சிடலாம். ஸோ நான் உங்களுக்கு இதில் உள்ள மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ரிசோர்ஸஸ்ன்றது என்னன்னா ஒரு நாட்டோட வளம், ஓகேங்களா? ரிசோர்ஸஸ் இஸ் எனிதிங் தட் ஃபுல்ஃபில்ஸ் ஹியூமன் நீட்ஸ். நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் தான் ரிசோர்ஸஸ். இதில் பாருங்க, ரிசோர்ஸஸை நேச்சுரல், மேன்மேட் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ்னு மூணாக பிரிப்பாங்க, ஓகேங்களா? நேச்சுரல்ன்றது இயற்கையாக அமையிறது, அதை நம்ம எப்படி நம்மளுக்கு தேவைக்கேற்ப மாற்றுறோமோ. சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போது சுகர் கேன்ன்றது நேச்சுரல் ரிசோர்ஸ், நேச்சுரலாக விளையிறது. அதை நீங்கள் சர்க்கரையாக மாற்றுறீங்க, தட் இஸ் you're making it into a man-made substance. அது செகண்டரி ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் அந்த சர்க்கரையை நீங்கள் ஒவ்வொரு ஊருக்கா நீங்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இல்லாட்டினா கொண்டு போய் விற்கிறீங்க ஷாப்பில். இதெல்லாம் என்னது டெர்ஷரி ஆக்டிவிட்டி. அந்த டெர்ஷரி ஆக்டிவிட்டிக்கு நம்மளுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ்லாம் இன்வால்வ் பண்ணுறோம்ல, சேல்ஸ், பேங்கிங், அதெல்லாம் டெர்ஷரி ஆக்டிவிட்டி. செகண்டரி ஆக்டிவிட்டின்றது மேனுஃபேக்சரிங். சுகர் கேன்லேருந்து சுகரை மேனுஃபேக்சர் பண்ணுறது செகண்டரி ஆக்டிவிட்டி. ப்ரைமரி ஆக்டிவிட்டின்றது அக்ரிகல்ச்சர், ஹண்டிங், அதாவது நேச்சர் ரிலேட்டடாக பண்ணுறதுலாம் ப்ரைமரி ஆக்டிவிட்டி, அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹண்டிங். செகண்டரி ஆக்டிவிட்டி மேனுஃபேக்சரிங், ரிஃபைனரி, இண்டஸ்ட்ரி ரிலேட்டட். இது டெர்ஷரி ஆக்டிவிட்டின்றது ஹியூமன் ரிலேட்டட், டிரான்ஸ்போர்ட், பேங்கிங், அதெல்லாம் டெர்ஷரி ஆக்டிவிட்டி. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் 5 வகையாக பிரிப்போம், ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் ஆரிஜின், டெவலப்மெண்ட், ரெனியூவபிலிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஓனர்ஷிப். ஓகே, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான் இந்த லெசன் பெருசாக இருக்குது. ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸை ஆரிஜின் வச்சு எப்படி பிரிப்போம்? ஆரிஜின்னா அது உருவாகிறது, ஓகேங்களா? ஒன்று அது லிவிங் திங்காக இருக்கலாம், இல்லாட்டினா நான் லிவிங் திங்காக இருக்கலாம். ஸோ அதை தான் சொல்கிறோம். ஆரிஜின் இட் கேன் பி ஏபயோட்டிக் ரிசோர்ஸ் ஆர் பயோட்டிக் ரிசோர்ஸ். ஏபயோட்டிக் பயோனாலே ஃபுல் ஆஃப் லைஃப், பயோனாலே இட் மீன்ஸ் லைஃப்னு அர்த்தம். ஏபயோட்டிக்னா நான் லிவிங், ஏபயோட்டிக் ரிசோர்ஸ்னா நான் லிவிங். எக்ஸாம்பிள் லேண்ட், ஏர், வாட்டர், minerals. இதுவே பயோட்டிக்னா லிவிங். ஓகே, ஸோ இது பேஸ்ட் ஆன் ஆரிஜின் we are separating as abiotic resource and biotic resource. Based on development வச்சு actual resource and potential resource. actual resourceனா எவ்வளவு ஒரு ரிசோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, கையிருப்பு எவ்வளோ இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதுலாம் நம்மளுக்கு அந்த நாலேஜ் இருக்கும். ஸோ அந்த யூசேஜும் குவான்டிட்டியும் நோன். எக்ஸாம்பிள், நெய்வேலியில் இருக்கிற கோல், இது இத்தனை வருஷத்துக்கு தான் இன்னும் வரும், அதுக்கப்புறம் காலி ஆயிரும்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அது ஆக்சுவல். பொட்டென்ஷியல்ன்றது அதோட யூசேஜ், குவான்டிட்டிலாம் அன்னோன். இப்போ நிறைய ரிசோர்ஸஸ் இன்னும் ஹிட்டனாகவே இருக்குது, அதோட பயன்பாடு நம்மளுக்கு தெரியாது. இப்போ மெரைன் ஈஸ்ட்னு ஒரு பொருள் இருக்குது, ஈஷனில் இருக்குது. அதை வச்சு நம்மள மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, எங்கேருந்து எடுக்கணும்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் பொட்டென்ஷியல் ரிசோர்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது ரெனியூபிலிட்டி. இது நம்ம சயின்ஸ்லேயே படிச்சிருப்போம். ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். ரெனியூபிள்னா எவ்வளவு இருந்தால் யூஸ் பண்ணாலும் நம்ம எக்ஸாஸ்ட் ஆகாது, திருப்பி அதை யூஸ் பண்ணிக்கலாம். சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜிலாம். இதுவே நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ்னா லிமிட்டடாக தான் இருக்கும், சீக்கிரமே காலி ஆயிரும். எக்ஸாம்பிள் கோல், பெட்ரோல். ஓகே, இது ரெனியூபிலிட்டியை பேஸ் பண்ணி. அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி லோக்கலைஸ்ட் ஆர் யூனிவர்சல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லோக்கலைஸ்டு ரிசோர்ஸ்னா அது பேர்லேயே இருக்கு. லோக்கல்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள. ஸோ ப்ரெசென்ட் இன் ஸ்பெசிஃபிக் ரீஜன். இப்போ தங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கோலார்ன்ற ஒரே ஒரு இடத்துல மட்டும்தானே இருக்கும். ஸோ அது மாதிரி இட்ஸ் present only in specific region. இதுவே யூனிவர்சல்னா எல்லா இடத்துலையும் இருக்கும். சன்லைட் எக்ஸாம்பிள். பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப் படி 4 விதமாக பிரிக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. இண்டிவிஜுவல்னால் நம்ம தங்குற வீடு. ஸோ இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ்னால் உங்களோட வீடு இட்ஸ் அன் இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ். கம்யூனிட்டி ஓன்டு ரிசோர்ஸ்னால் ஒரு குழுமமாக சேர்ந்து அந்த ஒரு பர்டிகுலர் இடத்த அவங்க சொந்தம் கொண்டாடுவாங்கல்ல. ஸோ அதை பார்க், பப்ளிக் பார்க், இதெல்லாம் கம்யூனிட்டி ஓன்டு ரிசோர்ஸ். நேஷ்னல் ரிசோர்ஸ்னால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே, ஒரு நாட்டோட எல்லைக்குள்ளே இருக்கிறது. இப்போ நம்ம நாட்டோட வளங்கள் பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் நம்ம ஊரில் இருக்குது. ஸோ அது இட்ஸ் அ நேஷ்னல் ரிசோர்ஸ். ஓகே, இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ்னால் 2 நாடுகளுக்கு பொதுவான ரிசோர்ஸ். எக்ஸாம்பிள், ஓஷனில் கிடைக்கிற ரிசோர்ஸ். அதில் ஆம்பர்கிரிஸ்னு ஒரு ரிசோர்ஸ் இருக்கும். இது ஒன்றும் இல்லை, ஒரு வேல், ஸ்பெர்ம் வேலோட வாமிட், ஓகேங்களா? அதோட வாமிட் இட் இஸ் வர்த்
இன் க்ரோர்ஸ். ஓகேங்களா? அதை வந்து இப்போ கூட நீங்கள் நியூஸில் கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய பேர் பிடிப்பட்டாங்க அந்த ஆம்பர் கிரீஸ் வச்சு. ஸோ அதை வச்சு நல்ல சென்ட்லாம் தயாரிப்பாங்க. இட் இஸ் வெரி ஃப்ரேக்ரண்ட். ஸோ பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக அந்த வேல் வாமிட் வந்து இட்ஸ் வெரி ஃபேமஸ் அண்ட் ரொம்ப கிடைக்கிறது ரேரு. அதனால அதை நிறையா ஸ்மக்லிங்லாம் நடக்கும். அதை மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம். நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து ஃபாரஸ்ட், இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ் வந்து ஆம்பர்கிரைஸ், இதுதான் அந்த வேல் வாமிட்னு சொல்லலாம் ஆம்பர்கிரைஸ். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள்ன்றது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா நிலையான வளர்ச்சி. ஓகேங்களா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்க்கு நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் எது வந்து காலி ஆகிட்டே இருக்குன்னா மினரல்ஸ். ஓகேங்களா? மினரல்ஸ் கம்மியாக தான் இருக்கும். நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். யூனிவர்சல் ரிசோர்ஸ். யூனிவர்சல் ரிசோர்ஸ் எது? ஏர். எல்லா இடத்துக்கும் பொதுவாக இருக்கும். செகண்டரி ஆக்டிவிட்டீஸ். செகண்டரி ஆக்டிவிட்டீஸ்ன்றது மேன்மேட் ஆக்டிவிட்டீஸ். மேன்மேட் ஆக்டிவிட்டீஸில் என்ன இருக்கும்? மேனுஃபேக்சரிங், ரிஃபைனரி அதெல்லாம் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸில் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ். fill in the blanks பார்க்கலாம். Sugarcane is processed to make sugar. Sugarcane is processed to make sugar. Conservation of resources is careful use of resources. Conservation conserve பண்றதுனாலே பாதுகாக்கிறதுனால அர்த்தம். So careful use. Resources which are confined to certain regions. ஒரு குறுகிய இடத்துக்கு சம்மந்தப்பட்ட ரிசோர்ஸை வந்து லோக்கலைஸ்டு ரிசோர்ஸ்னு சொல்லுவோம். இதுவே வந்து நேஷ்னல் பவுண்ட்ரின்னு சொன்னால் தான் நேஷ்னலைஸ்ட் ரிசோர்ஸ். இங்கே சர்டன் ரீஜன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லோக்கலைஸ்டு ரிசோர்ஸ். டேஷ் ரிசோர்ஸஸ் ஆர் பீயிங் யூஸ்ட் இன் த ப்ரெசன்ட். இந்த ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணுறது வந்து ஆக்சுவல் ரிசோர்ஸ். அதோட குவான்டிட்டியும் தெரியும், அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதும் தெரியும், யூசேஜும் தெரியும். ஸோ ஆக்சுவல் ரிசோர்ஸ் ஆர் பீயிங் யூஸ்ட் இன் த ப்ரெசன்ட். Dash resources are the most valuable resources. Human resource தான் இருக்கிறதுலே most valuable resource. Collection of resources directly from nature. Nature சம்பந்தப்பட்ட எல்லா ஆக்டிவிட்டியும் வந்து primary activityன்னு சொல்லுவோம். Write short notes on renewable resource. Page number 147ல இருக்கு. ஸோ ரெனியூபிள் ரிசோர்ஸ் பேஜ் நம்பர் 147ல இந்த விண்மில் பக்கம் இருக்கு பாருங்க. இந்த தான் ரிசோர்ஸஸ் ஒன்ஸ் கன்சியூம் கேன் பி ரெனியூட் வித் அ பேசேஜ் ஆஃப் டைம் ஆர் கால் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள் ஏர், வாட்டர், சன்லைட். எல்லா ரிசோர்ஸை பற்றியும் சொல்லும் போது அது கூட ஒரு எக்ஸாம்பிள் எழுதிருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹியூமன் ரிசோர்ஸ் பேஜ் நம்பர் 149ல இருக்கு. ஹியூமன் ரிசோர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ யூஸ் நேச்சர் டு கிரியேட் மோர் ரிசோர்ஸஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க. இந்த பேராகிராஃப்ல இந்த சைடு இருக்கு டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், சயின்டிஸ்ட். ஸோ இது எக்ஸாம்பிளும் எழுதிருங்க. தேர்ட் கொஸ்டின் இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ் பேஜ் நம்பர் 145. இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ்னா தனிப்பட்ட நபரால் சொந்தம் கொண்டாடப்படுற ரிசோர்ஸ். இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ் ஆர் ரிசோர்ஸஸ் பிரைவேட்லி ஓன் பை இண்டிவிஜுவல்ஸ். அப்பார்ட்மெண்ட்ஸ், நம்மளோட வீடு எல்லாம் இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ். நெக்ஸ்ட் டெர்ஷரி ஆக்டிவிட்டி பேஜ் நம்பர் 149ல இருக்கு. டெர்ஷரி ஆக்டிவிட்டின்றது என்னன்னு பார்க்கலாம். Tertiary activities என்னன்னு பார்த்தோம்னா tertiary activities are basically concerned with the distribution of primary and secondary products through a system of transport and trade. ஓகேங்களா? செகண்டரி ஆக்டிவிட்டின்றது மேனுஃபேக்சரிங் அண்ட் ரிஃபைனரி இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா. டெர்ஷரி ஆக்டிவிட்டின்றது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ட்ரேட் ரிலேட்டட், பேங்கிங், ட்ரேட், கம்யூனிகேஷன். ஸோ இந்த பேராகிராஃப் எழுதுவீங்க டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸ்க்கு. Give brief answers for the following சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்பர் 144ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் ரிசோர்ஸஸ்னு கேட்டிருக்காங்க. ரிசோர்ஸ் இஸ் எனிதிங் தட் ஃபுல்ஃபில்ஸ் ஹியூமன் நீட்ஸ். When anything is of some value, it becomes valuable. All resources have value. The value can either be commercial or non-commercial. So, resource-க்கு நீங்க அட்லீஸ்ட் இந்த 2 லைனாவது எழுதணும். ஓகேங்களா? When anything is of some use, it becomes valuable அப்படின்னு சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் எழுதிருங்க. ஓகேங்களா? நேச்சுரல் ரிசோர்ஸ், மேன்மேட் ரிசோர்ஸ்னு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்க. அடுத்த கொஸ்டின் வாட் ஆர் ஆக்சுவல் ரிசோர்ஸ்னு கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 147ல இருக்கு. 147ல இங்கே இருக்கு பாருங்க. ஆக்சுவல் ரிசோர்ஸ்னா இந்த லைன் எழுதுவீங்க. ஆக்சுவல் ரிசோர்ஸஸ் ஆர் ரிசோர்ஸஸ் தட் ஆர் பீங் யூஸ்ட் அண்ட் த குவான்டிட்டி அவைலபிள் இஸ் நோன். எக்ஸாம்பிள் கோல் அட் நெய்வேலி. ஓகே. அடுத்தது டிஃபைன் ஏபயோட்டிக் ரிசோர்ஸ். ஏபயோட்டிக்னா உயிரற்றது. பேஜ் நம்பர் 146ல இருக்கு. இந்த லைன் மட்டும் எழுதுவீங்க. 146ல ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ் இருக்கு. அடுத்தது வாட் இஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா நிலையான வளர்ச்சி.
ஸோ எது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, பேஜ் நம்பர் 150ல இந்த போர்ஷன் எழுதணும். If the present needs of the resources are met and the conserving of resources for the future are balanced, we call it sustainable development. அதாவது நம்மளுக்கான தேவையெல்லாம் வந்து பூர்த்தி செய்யப்பட்டுருச்சு, ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து ரிசோர்ஸஸ் இருக்கு, நம்மளே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போகாம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் இருக்கு, பேலன்ஸ்டாக இருக்குன்னா அது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ வி ஹாவ் டு எய்ம் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் மூலமாக வி எய்ம் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அடுத்தது, கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். டிஃப்ரென்ஷியேட் யூனிவர்சல் அண்ட் லோக்கலைஸ்ட் ரிசோர்ஸஸ். பேஜ் நம்பர் 148ல இருக்கு. இந்த பேராகிராஃப் எழுதணும். லோக்கலைஸ்னா என்ன, யூனிவர்சல்னா என்னன்னு சொல்லி டேப்லோ காலம் மாதிரி போட்டு எக்ஸாம்பிளோட எழுதிருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தோ ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஒய் ஆர் தே கிளாசிஃபைட் செப்பரேட்லின்னு கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 149ல. கரெக்டு தானே, நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸாக இருந்திருக்கணும், ஆனால் நம்மளுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ்னு ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்னது, மெயினாக நம்மளோட அறிவு தான் காரணம். இங்கே பாருங்கள், இங்கே ஆரம்பிச்சு எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் ஹவ் மேட் தெம் அ வேல்யூபிள் ரிசோர்ஸ். ஸோ நம்ம வந்து நேச்சுரல் ரிசோர்ஸாக இருந்தாலும் எஜுகேஷன், நாலேஜ் அண்ட் ஹெல்த் ஹஸ் மேட் அஸ் வேல்யூபிள் அப்படின்னு சொல்லி இந்த லைன் எழுதிட்டு டாக்டர், டீச்சர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் இது வரைக்கும் எழுதுங்க. தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ரிசோர்ஸஸ் 148. ஸோ இங்கே ஆரம்பிச்சு 148ல் இங்கே ஆரம்பிச்சு இது வரைக்கும் எழுதுவீங்க. இந்த நடுவில் இருக்கிறதுலாம் எழுத தேவையில்ல. ஸோ இங்கே இந்த 2 லைன் இது டேப்லோ காலம் மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னன்னு டெஃபினிஷன் எழுதிட்டு அடுத்தது வந்து அதோட எக்ஸாம்பிள் எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேன்மேட் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ்? ஓகே, நல்ல கொஸ்டின்ல. மேன்மேட்னாலும் ஒன்று தான், ஹியூமன் ரிசோர்ஸ்னாலும் ஒன்று தானு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. மேன்மேட்னா நம்ம ஒரு நேச்சுரல் ஆப்ஜெக்ட் எடுத்து அது நம்மளுக்கு தேவைப்படி நம்ம செய்கிறோம், மாத்திரம், அது மேன்மேட். ஹியூமன் ரிசோர்ஸ்னால் மனுஷங்களை தான் ஹியூமன் ரிசோர்ஸ்னு சொல்கிறாங்க. அது பொருளெல்லாம் குறிக்காது, மனுஷங்களை தான் குறிக்கும். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் மாடிஃபைட் ஆர் ப்ராசஸ்ட் பை டெக்னாலஜி இன்டு மேன்மேட் ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள், சுகர் கேன் ப்ராசஸ்ட் இன்டு சுகர். ஸோ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதுவீங்க. இதுவே ஹியூமன் ரிசோர்ஸ்னால் என்ன சொல்ல போகிறீங்க? ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம்ல, இந்த பேராகிராஃப்லேருந்து நீங்கள் இது வரைக்கும் எழுதுங்க. இந்த எக்ஸாம்பிள், சயின்டிஸ்ட் இது வரைக்கும் எழுதுங்க. ஓகேங்களா? ஹியூமன் ரிசோர்ஸ்னால் நம்ம இண்டிவிஜுவல், குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ யூஸ் நேச்சர் டு கிரியேட் ரிசோர்ஸஸ். ஸோ இதை எழுதணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மேன்மேட்னா பொருளை குறிக்குது, ஹியூமன் ரிசோர்ஸ்னால் மனுஷங்களே தான் குறிக்குது, இண்டிவிஜுவலே தான் குறிக்குது. அதுதான் முக்கியமான டிஃப்ரென்ஸ். ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். ரைட் த காந்தியன் தாட் ஆன் த கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ ரிசோர்ஸை கன்சர்வ் பண்ணுறதை பற்றி காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். காந்திஜி, ஓகே, பேஜ் நம்பர் 150ல் இருக்கு. மகாத்மா காந்திஜி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். Mahatma Gandhi blamed human beings for depletion of resources because of over-exploitation of resources, unlimited needs of human beings. So conservation is very important. ஓகேங்களா? இந்த பேராகிராஃப். ஸோ அவர் சொல்லியிருப்பார்லங்க ஒரு நல்ல ஃபேமஸ் கோட்டை. என்ன சொல்லியிருப்பாரு? The world has for every man's need, not for every man's greedன்னு. ஸோ எல்லா மனுஷங்களோட தேவைக்கு இருக்குது, ஆனால் பேராசைக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அவருக்கு வந்து எப்போவுமே மனுஷங்க மேலே கோவம், இந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸை டிப்ளீட் பண்ணுறோன்னு. எதனால்? ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், தேவைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோம், வீணாக்குறோம். அடுத்தது அன்லிமிட்டட் நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, அன்லிமிட்டட், நம்மளுக்கு எப்பவும் போதுன்ற மாதிரியே சொல்ல மாட்டோம், வேணும்னு தான் சொல்லிகிட்ருப்போம். ஸோ அதுதான் அவரோட கோவம். ஓகே, நெக்ஸ்ட்டு டீட்டெயில் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஹவ் ஆர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கிளாசிஃபைட்? எக்ஸ்பிளைன் எனி 3 வித் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் ரிசோர்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம்னு நம்ம பார்த்தோம். ஆரிஜின், டெவலப்மெண்ட், ரெனியூவபிலிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஓனர்ஷிப் 5 விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதை சொல்லிவிட்டு எக்ஸாம்பிள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஈஸியான 3 எக்ஸாம்பிள் எழுதுங்க. பேஜ் நம்பர் 146ல் இருக்குது. ஸோ இங்கே ஆரம்பித்து நீங்கள் 3 எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது 3 எக்ஸாம்பிள் எழுத போகிறீங்க. ஸோ இந்த 5 இதில் உங்களுக்கு இருக்கிறதுலே சின்னதானது எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டெவலப்மெண்ட் பேஸ்ட் வந்து சின்னதாக இருக்கும், 2 டெவலப்மெண்ட் வந்து சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இதுவும் சின்னதாக இருக்கும். ஸோ இதை எழுதிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஓனர்ஷிப் பேஸ்ட் வந்து மற்ற சின்ன கொஸ்டின்ஸ்லையும் படிப்பீங்க. ஸோ அது கூட எழுதிடலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எழுதுங்க.
அடுத்த கொஸ்டின், how can resources be conserved? பேஜ் நம்பர் 150. 150ல பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க இந்த லைனை, இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வாங்க. இங்கே வந்துட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா ஏற்கனவே படித்தோம்ல, ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு அதுலேருந்து இது வரைக்கும் எழுதிருங்க. ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். ஓகே, இதுலேருந்து ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். ஸோ இந்த 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதிக்கோங்க. அடுத்தது, வாட் இஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அண்ட் வை இஸ் இட் நெசசரி? பேஜ் நம்பர் 150ல இருக்கு. ஸோ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதுவீங்க. பேஜ் நம்பர் 150ல இருக்கு ரிசோர்ஸ் பிளானிங்னா என்னென்னு. அடுத்தது, எக்ஸ்பிளைன் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸ். பேஜ் நம்பர் 146ல இருக்கு, 149லையும் இருக்கு. ஸோ பிரைமரி ஆக்டிவிட்டினா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹண்டிங். இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் பிரைமரி ஆக்டிவிட்டி. பேஜ் நம்பர் 149ல இங்கே இருக்கிறத எழுதிருவீங்க பிரைமரி ஆக்டிவிட்டிக்கு. செகண்டரி ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை எழுதிட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கதை எழுதிக்கோங்க. இதை எழுதிட்டு இந்த அண்டர்லைன் பண்ணதை எழுதிக்கோங்க. அடுத்தது டெர்ஷரி ஆக்டிவிட்டிக்கு இங்கே இருக்கிறத எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆக்டிவிட்டி நான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எழுதிக்கோங்க. நான் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுக்குறேன். உங்கள் ஸ்கூலில் இன்னும் அதிகமாக எழுத சொன்னாங்கன்னா உங்கள் மேம் டீச்சர் சொல்கிறத கேட்டு படிச்சுக்கோங்க. Statement and inferences பார்க்கலாம். Solar energy is the best substitute for thermal energy in tropical regions. True தானே? ஏன்னா சோலார் எனர்ஜி, வெயில் வந்து ட்ராபிக்கல் கண்ட்ரீஸில் எப்போவுமே வந்து சன்னோட ஒளி நம்மளுக்கு பட்டுகிட்டே இருக்கும். ஈக்குவேட்டர் கிட்ட இருக்கிறது தானே ட்ராபிக்கல் ரீஜன்ஸ். ஸோ அங்கே எப்பவுமே சன்னோட சன்லைட் இருக்கும். Inference வந்து coal and petroleum resources are receding. That is also true. Solar energy will never deplete. அதுவும் true. ரெண்டுமே true. So both 1 and 2. Second question பார்க்கலாம். If you don't conserve resources, human race might go extinct. கரெக்ட் தான். என்னென்ன இன்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க? You need not conserve resource. தப்பு. கண்டிப்பாக கன்சர்வ் பண்ணும். You need to conserve resource. So only conclusion 2 follows. ஓகேங்களா? ஏன்னா ரிசோர்ஸை வந்து கன்சர்வ் பண்ணும், இது தப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ இது மட்டும்தான். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மேன் ஸ்விட்ச்ட் ஓவர் டு அக்ரிகல்ச்சர். ஸோ எதுக்கு அக்ரிகல்ச்சர் போகிறாங்க? ஃபுட் கேதரர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட். ஃபுட் கேதர்ட் வாஸ் நாட் நியூட்ரிஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 தான் கரெக்டு. ஓகேங்களா? ஃபுட் கேதர்ட் வாஸ் நியூட்ரிஷியஸ். ஸோ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு தான் அவங்க வந்து கேதர் பண்ணி சாப்பிட்டாங்க. இட் வாஸ் நியூட்ரிஷியஸ். ஆனால் வந்து போதிய அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்காததுனால சரி நம்மளே விவசாயம் பண்ணுவோம்னு சொல்லி அப்படி தான் ஆரம்பித்தாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஹெச் பார்க்கலாம். Given are 3 suggestions to conserve resources. Write 3 hours in the suitable places ன்னு சொல்கிறாங்க. என்னது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து சின்ன காலகாலமாக சின்ன வயசுலேருந்து எஸ்ஏ ரைட்டிங், பெயிண்டிங் காம்படிஷன், ட்ராயிங் காம்படிஷன் எல்லாத்துலேயும் வரைய சொன்னால் அதே தான். கிவிங் யுவர் சைல்ட்ஹுட் சைக்கிள் டு யுவர் நெய்பர். உங்களோட பழைய சைக்கிளை உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கொடுக்குறீங்க, நீ யூஸ் பண்ணிக்கூடான்னு சொல்கிறது என்னது? ரீயூஸ். யூஸிங் அ ஃப்ளஷ் தட் கன்சியூம்ஸ் லெஸ் வாட்டர். அது வந்து என்னது? ரெடியூஸ். ஓகே, மெல்டிங் யூஸ் பிளாஸ்டிக் டு லே ரோட்ஸ். ஓகேங்களா? ரோட் லே பண்ணுறதுக்கு நம்ம பழைய பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் கால் ரீசைக்ளிங். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். யூஆர் ஆல் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ டோன்ட் நீட் டு டெல். ஓகே, இது பார்க்கலாம். கிராஸ்வேர்ட் இன்ட்ரெஸ்டிங்கானது. டெவலப்மெண்ட் தட் பேலன்சஸ் டைம். ஓகே, டெவலப்மெண்ட் தட் பேலன்சஸ் டைம்ன்றது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். எனர்ஜி ஃப்ரம் சன் வந்து சோலார் எனர்ஜி. ஆல் ரிசோர்ஸஸ் தட் பிலாங் டு அ கண்ட்ரி. ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு உரிய ரிசோர்ஸை வந்து நேஷ்னல் ரிசோர்ஸ்னு சொல்லுவோம். ஃபோர்த் ஒன் டவுன் பார்க்கலாம். ரிசோர்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ் அப்படின்னா என்னது? லோக்கலைஸ்ட். ஓகேங்களா? ஒரு சின்ன ரீஜனுக்கானது வந்து லோக்கலைஸ்டுன்னு சொல்லுவோம். ரிசோர்ஸ் ப்ரொவைடட் பை நேச்சர். தேர்ட் ஒன் டவுன் வந்து என்னது? ரிசோர்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை நேச்சர் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ். An international resource வந்து ambergris. A resource found everywhere. Everywhere வந்து என்னது? universal resource. இங்கே universal. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த 3 hours-னு கேட்டிருந்தாங்கல்ல, ஒன் ஆஃப் த 3 hours வந்து ரீயூஸ். ஏன்னா ஈன்னு முடியுது. ஸோ நான் ரீயூஸ்னு எழுத போகிறேன். மார்க் த ஃபாலோயிங் இந்த அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா. இது நான் வந்து நம்ம கிளாஸ் ஆப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த ஆப்லேருந்து பார்த்துக்கோங்க. இல்லாட்டினா நான் அந்த மேப் உங்களுக்கு நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நெய்வேலி, பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, ஃபாரஸ்ட் ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு, இந்தியன் ஓஷன்,
அயன் மைனிங் இன் காஞ்சமலை சேலம். ஓகேங்களா, இதில் மார்க் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிக்சரில் கொடுத்துருக்க ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னதுன்னு கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா கோல் வந்து நேச்சுரலாக தானே கிடைக்குது. ஸோ இது வந்து இட்ஸ் ப்ரைமரி ஆக்டிவிட்டி. ப்ரைமரியாக முதல் கோல் எடுக்கிறாங்க. அடுத்து அது வந்து என்ன ஆக்டிவிட்டி, மைனிங். எங்கே நடக்குதுன்னா நெய்வேலியில் நடக்குது. அதை வந்து ரிஃபைன் பண்ணுவாங்க. அதை வந்து செகண்டரி ஆக்டிவிட்டி, ஜாம்நகரில் நடக்குது. இது வந்து என்னென்னா, இது வந்து ஒரு பேங்கிங் பிக்சர் காமிச்சிருக்காங்க. பேங்கிங் இஸ் அ டெர்ஷரி ஆக்டிவிட்டி, ஆல் ஓவர் த கண்ட்ரி நடக்குது. அக்ரிகல்ச்சர் காமிச்சிருக்காங்க, இங்கே ஒரு கார்டன் ஃபார்ம் காமிச்சிருக்காங்க. இது வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டி. ஓகே, அக்ரிகல்ச்சர் இஸ் அ ப்ரைமரி ஆக்டிவிட்டி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லுங்கள். பெரிய லெசன், ஆனால் எப்படியோ சீக்கிரமாக முடிக்கணும்னு பார்த்தேன். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தால் போர் அடிச்சு போய் என்னடா இவங்க பேசிகிட்டே இருக்காங்கன்னு ஸ்கிப் பண்ணுறீங்க நிறையா. அதனால நான் ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிட்டேன். எனிவே கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.